எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் இந்த முறை 6 செய்தியும் 10 நிமிடம் மார்க் 10ஆம் அதிகாரத்தின் 45ஆம் வசனத்துக்குள்ளேயே சிந்திக்க ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அதற்கேற்ற பதில் ஆண்டவர் கொடுத்து உணர்த்தி உங்களுக்கு நான் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதில் அநேகரை மீட்கும் பொருளாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அநேகரை மீட்கும் பொருளாக. இப்போ நான் ஏற்கனவே கடந்த இதில் ஒரு வார்த்தைகளை சொன்னேன். அநேகர் யார்? தேவ மகிமையற்றவங்க. அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் காட்டின பாதை என்ன? ஒருவரும் கெட்டுப்போக வேண்டாம். அதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு ஊழியம் செய்ய வந்தார். வந்து எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்னு வார்த்தைகளை குறிப்பிட்டோம். அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறேன். அநேகர் ஆதாம் மூலம் எல்லாரும் பாவிகளாக மாறிட்டாங்க. ஆதாம்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிக்க முடியும். ஆதாம் மூலம் எல்லாரும் பாவிகளாயிட்டாங்க. ஆனால் 2ஆம் ஆதாம், அவர் யார்? மனிதனாய் வந்த தேவன் மனிதனாய் வந்தார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு மனுஷனின் கீழ்ப்படியாமை. அப்போ அந்த எந்த மனுஷன், அன்னைக்கு வேறு மனுஷர்கள் இல்லை, கணவன் மனைவி, அவ்வளோதான். ஒரு மனுஷன் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஒரே ஒரு பிரமாணம் தான் வைத்தார். இந்த பிரமாணத்துக்கு இவங்க கட்டுப்பட்டு வாழ்வாங்களான்னு. ஆனால் அந்த இடத்துல சத்ருவானவன் உள்ள நுழைஞ்சி அங்கேயும் அவர்களை பாவம் செய்ய வச்சுட்டான். அந்த ஒரு மனுஷனின் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, அந்த ஒருவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தார். பரலோக திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர். இந்த உலகத்தில் வந்து சேவை செய்ய வேண்டும் என்ற யாரை நான் அனுப்ப போகிறேன், யார் என் காரியமாக போவாங்க என்ற ஒரு அறைக்கூவரின் சத்தத்திற்கு இதோ நான் போகிறேன் என்று வந்தவர். அப்படி வந்தபோதுதான் அவரை குறித்து வேதத்தில் படிக்கும்போது, தீர்க்க தரிசனத்தில், சங்கீத புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார், இதோ நான் அவருடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்றெல்லாம் அவரை குறித்து பார்க்கிறோம். அப்போ அவர் கீழ்ப்படிதலோடு, அவர் ஒரு பரிசுத்தர் என்றும் பரலோகத்துக்குரியவர் என்றும் அப்படியே அவர் யோசிக்காமல், இந்த பூமிக்கு தேவை அவருடைய சேவை, இந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கு தேவை அவருடைய ஜீவன், அவருடைய நேரம், அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயம், அவர் கொடுக்கிற விடுதலை, அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவர் கீழ்ப்படிந்தார். அப்படி அவர் கீழ்ப்படிந்ததினாலே என்ன ஆனது பாருங்க, அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்போ கீழ்ப்படிந்து என்ன பண்ணார், எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்தார். சிலுவை வரைக்கும். சிலுவை என்பது ரோமர்கள் மற்றவர்களுக்கு மரண தண்டனையாக, ஒரு குற்றவாளின்னு வைத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு குற்றவாளிக்கு கொடுக்கிற தண்டனை சிலுவையின் மூலமாய் கொடுக்கிற மரண தண்டனை. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அவர் பரலோகத்திற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தவர், ஜனங்களுக்காக வந்தவர். ஆனால் அவர் கல்வாரி சிலுவையில் பலியாய் மாற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் கீழ்ப்படிந்து வந்ததினாலே என்ன நடந்தது பாருங்க. அவர் சிலுவைக்கு போனார்,
பாடுகளை அனுபவித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் விலகி போகணுன்னா மறைந்து போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். கெத்சமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு அவர் கதறின கதறல், தனக்கு இதற்கு முன்னாடி சீஷர்களுக்கு மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், 3 முறை சொல்லுகிறார், என்னை தள்ளிவிட போகிறாங்க, என்னை கொல்ல போகிறாங்க, என்னை ஒப்பு கொடுக்க போகிறாங்க, என்னை காரி துப்ப போகிறாங்க, என்னை வாரினால் அடிக்க போகிறாங்க, என்னை வேதனைப்படுத்த போகிறாங்க. அப்படியெல்லாம் அவர் தெரிந்தும் அப்பொழுது ஒரு வார்த்தையும் சொன்னார், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், மரணத்துக்குள்ளே போவேன், அவமானத்துக்குள்ளே போவேன், அடிப்பட்டு வேதனைப்பட்டு நசுக்கப்பட்டு நொறுக்கப்படுகிற நிலைக்கு நான் உட்படுத்தப்படுவேன், ஆனாலும் நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று தங்கள் சீஷர்களுக்கெல்லாம் சொல்லி வந்தவர். அப்படி வந்து கடைசியிலே சிலுவையிலே பலியாகி இரத்தத்தை சிந்தி அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான். யாரெல்லாம் இந்த பாடுபட்ட இரட்சகரை, பலியாய் மாறின இயேசுவை, வேதனை அடைந்த இயேசுவை, கல்வாரி சிலுவையில் பாடுபட்ட அந்த தெய்வத்தை நம்பி எனக்காக, எங்கள் ஜனங்களுக்காக அந்த கேடு அடைந்தார் என்கிற உணர்வை பெற்று அந்த ஆண்டவரை நம்பி வாழும்போது அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான். என இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும், வசனம் என்ன சொல்லுது, அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. மார்க் 10:45 என்ன பார்த்தோம், அநேகரை மீட்க, அப்போது அநேகர் பாவிகளாக்கப்பட்டதைப் போல ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, பாவம் இல்லாத ஒரே ஒரு இயேசு, அவர் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முறை இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாம் தகுதி இல்லாதவங்க. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நம்முடைய அன்பின் தேவன், நம்மை நேசிக்கிற தேவன். அவரை போல ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது. குழப்பங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், தீமைகள் வரும், பாடுகள் வரும், எல்லாம் வரும். பதறக்கூடாது. நம் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், ஊழியம் கொள்ளவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். அநேகரை மீட்பதற்கு அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் மீட்பு என்றால் என்ன அதை குறித்தும், ஜீவன் என்றால் என்ன அதை குறித்தும் வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் சிந்திப்போம். எனவே என் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த நாள் தொடங்கி இந்த வாரம், இந்த மாதம் உங்களை இதுவரை நடத்தியதைப் போல, கடந்த 3 மாதங்கள் நடத்தியதைப் போல இந்த 4வது மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் பெரிய வெள்ளியாக இருக்கலாம், உயிர்த்தெழுதல் ஆராதனையாக இருக்கலாம், அல்லது புதிய மாதமாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவங்களை, ஒரு புதிய உயிரோட்டத்தை, ஒரு புதுமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.